ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர். வாங்க பன்னீர் நம்ம எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். பன்னீர் 65, பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் குருமா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. பாலும் ஒரு லெமனும் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலே நம்ம பன்னீர் தயாரிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த பன்னீர் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் வாங்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது அடிபிடிக்காமல் இருக்கிறக்கா அப்பப்போ நீங்கள் ஒரு கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க. இதுக்கு பால் ஃபுல்லாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடானாலே போதும். இந்த ஆடை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெய்யாக உருக்கிறதுக்கு. பால் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம இப்போ லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். சரி, 2வது டீஸ்பூன், இப்போ 3வது டீஸ்பூன், இது நல்லா கலக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் டைம் விடுங்க. பால் திரஞ்சு வர்றதுக்கு நல்லா கெட்டியாக திரஞ்சு வரணும். கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம இன்னொரு டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்து மேலே ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஒரு துணியில் வடிகட்டணும். துணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப லேசான துணியாக இருக்கணும். பார்த்தாலே ஹோல்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றினோடனே வடிகட்டும். நமக்கு ஈஸியாக அது ஃபில்ட்ரு ஆகும். பாருங்கள், இந்த துணியில் இப்போ நம்ம ஊற்றினோடனே ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகும். இது லைட்டாக நீங்கள் தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். ஏன்னா லெமனோட ஸ்ட்ராங் ஸ்மெல் சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ அதனால் 2 டைம் கூட நம்ம தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிழிஞ்சிருங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லாகவே கீழே ஃபில்ட்ரு ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா, லைட்டாக கரண்டி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு ஆயிரும். அப்புறம் நீங்கள் இப்போ எந்த ஷேப்பில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதே ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்ட்ராக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட்டுக்காக இதை வச்சுருங்க. இந்த மாதிரி 2 hours வச்சா போதுமானது. இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கீழே இருக்க தண்ணி அந்த ஃபில்டரில் படக்கூடாது. அந்த ஃபில்டரில் பட்டால் நமக்கு பன்னீர் ரொம்ப சொதன்னு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் தண்ணியை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில்டரில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணியை கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ரவுண்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாலும் உங்களுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். இந்த மாதிரி பீஸாக போட்டு வச்சுருக்கோங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் நமக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ அழகான பன்னீர், அழகான ஹோம்மேட் பன்னீர் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இது உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.